படுகொலை செய்யப்பட்ட பிரதிபாவோட அப்பாவினுடைய கருத்துக்களை, ஆதங்கத்தை பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இதன் மூலமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதான் கடந்த திமுக ஆட்சியினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. இப்போ புதிய ஆட்சி வந்திருக்கு. இதே போல ஏற்கனவே கழிவறைக்கு போன பல பெண்கள் பல காரணங்களுக்காக இந்த தமிழ்நாட்டுல படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுல குறிப்பா 2017 அரியலூர்ல நந்தினிங்கிறவங்க கழிவறைக்கு காட்டுக்கு போகும்பொழுது எந்த பெண்ணுக்கும் ஒரு படுகொலை இப்படி நடந்து விடக்கூடாது என்பது அளவுக்கு அவர் படுகொலை செய்யப்பட்டார். அந்த படுகொலை என்னை ரொம்ப அதிகமா பாதிச்சது. அந்த படுகொலைக்காக நீதி வேண்டி நாங்க போராடி இருக்கோம், பேசி இருக்கோம். இது போன்ற படுகொலையில இருந்து நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, கிராமங்கள்ல கழிவறைகள் கொண்ட வீடுகள் கட்டாயம் கட்டணும் அப்படிங்கறதான் நாங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு வரோம். விளாத்திக்குளம் சிறுமி படுகொலை செய்யப்பட்டது என்பது ஒரு திட்டமிட்ட படுகொலை அல்ல. முழுக்க முழுக்க கஞ்சா போதையினாலதான் நடந்தது என்பது என்னுடைய கள ஆய்வின் மூலமா நம்மளால உள்வாங்க முடிஞ்சது. விளாத்திக்குளம் சிறுமி படுகொலையில பல குற்றங்களை செய்த குற்றவாளி தான் அந்த சிறுமியை படுகொலை செய்திருக்கிறான். ஏற்கனவே இதே போன்ற குற்றத்தை, அதாவது ஒரு மூதாட்டியை சீரழித்த குற்றவாளி தான் இந்த சிறுமியையும் படுகொலை செய்யப்பட்ட குற்றவாளி. அப்படிப்பட்ட குற்றவாளிக்கு பெயில் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, பெயில் கொடுத்த அந்த நபரை, சிறையிலிருந்து வெளியில வந்த அந்த குற்றவாளியை காவல்துறை கண்காணித்து இருக்கணும். காவல்துறை கண்காணிக்காம எதற்காக விட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதையெல்லாம் நாம கவனத்துல எடுத்துக்க வேண்டியிருக்கு. குறிப்பா காவல்துறையினரும் கவனத்துல எடுத்துக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள தான் இதுல இருக்கு. ஒண்ணு, கிராமத்துல இருக்கிற வீடுகளுக்கு கழிவறை மிக மிக அவசியம். அரசு ஒரு அரசாணை வெளியிட்டு ஒரு திட்டமா கழிவறையை கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வரணும். ஏன்னா பல பெண்கள் படுகொலை செய்யப்படுறதும், பல பெண்கள் சீரழிவுக்கு ஆளாகுவதும் கழிவறைக்கு போவதற்கும் ஒதுக்குப்புறமா போறதுனாலதான் இந்த படுகொலைகள் நடக்குது.